வர்தா புயலால் பாதிக்கப்பட்ட சென்னையில் இன்று மாலைக்குள் முழுமையாக மின்சாரம் வழங்கப்படும் என தமிழக மின்துறை அமைச்சர் தங்கமணி தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புயலின் காரணமாக பலத்த காற்று வீசியதால் சென்னை நகரில் மட்டும் 2810 மரங்களும் 482 மின் கம்பங்களும் சரிந்து விழுந்ததாக தெரிவித்தார். மரங்களை அகற்றும் பணியிலும் மின் கம்பங்களை சரி செய்யும் பணியிலும் வெளி மாவட்டங்களைச் சேர்ந்த ஊழியர்களும் ஈடுபட்டு வருவதாக கூறினார். பணிகள் முடிந்து சென்னை மாநகரில் இன்று மாலைக்குள் முழுமையாக மின்சாரம் வழங்கப்படும் என்று அமைச்சர் தங்கமணி கூறினார். புறநகரில் அதிக அளவில் மின்கம்பங்கள் விழுந்துள்ளதால் மின்சாரம் வழங்க ஓரிரு நாட்கள் வரை ஆகலாம் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். வர்தா புயலுக்காக தமிழக அரசு மேற்கொண்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கையால் மக்களின் பாதிப்பு பெருமளவு தவிர்க்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். நேற்றைய தினம் இந்த வர்தா புயலினுடைய காற்றினுடைய வேகம் 100 கிலோமீட்டருக்கு மேல் இருந்த காரணத்தினால் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் கிட்டத்தட்ட 4000 மின்கம்பங்கள் சேதமடைந்திருக்கின்றன. அந்த 4000 மின்கம்பங்களில் சென்னை மாநகரில் மட்டும் கிட்டத்தட்ட 482 மின்கம்பங்கள் விழுந்திருக்கின்றன. மரங்கள் அதிகமாக விழுந்த காரணத்தினால் இரவு முழுவதும் அந்த மின்சாரம் கொடுப்பதற்குண்டான முயற்சியை எடுக்கின்ற போது அந்த மரத்தினுடைய கிளைகள் வாதுகள் எல்லாம் அந்த டிரான்ஸ்பார்மில் விழுந்த காரணத்தினால் கொடுத்தால் உடனே ட்ரிப்பாகி விடுகின்ற காரணத்தினாலும் மக்களுடைய பாதுகாப்பை எண்ணி இரவு முழுவதும் சில பகுதியில் மின்சாரம் கொடுக்க முடியாமல் போய்விட்டது. இப்பொழுது அந்த மரங்களை அகற்றுகின்ற பணி முழு வீச்சிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற காரணத்தினால் மதியம் இல்லை மாலைக்குள் சென்னை மாநகரம் முழுவதும் மின்சாரம் கொடுத்துவிடப்படும்.